இன்னைக்கு இந்தியாவில் இந்த கட்டமைப்பின் மொத்த உருவமாக இருப்பது திரு நரேந்திர மோடி அவர்கள்தான். அவரே சொல்லிக்கிறாரு. அது எத்தனை இன்ச் செஸ்ட்? 56. 56 இன்ச்சு என்னுடைய நெஞ்சு மார்பு வந்து 56 இன்ச்சு. அவ்வளோ பெரிய விரிந்த மார்புடைய ஒரு வீரர், விஸ்வகுரு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ராமனுக்கு, எனக்கு மாடுறதுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆனால் எனக்கு தெரியாது. எனக்கு ராமனையும் தெரியாது, யாரையும் தெரியாது, ராமசாமி மட்டும்தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரிந்த மிகப்பெரிய வீரன் ஈவே ராமசாமி அவர்கள்தான். இந்த சமூகத்தின் மாற்றங்களை பற்றி பேசிய பொழுது, செருப்பை தூக்கி மேலே அடித்தா இன்னொரு செருப்பை தூக்கி போடு, இல்லைன்னா இதையாவது வந்துட்டு எடுத்துகிட்டு போ, இது ஒரு செருப்பு யாருக்குமே பயன்படாது என்று சொல்லக்கூடிய அந்த தெளிவும் துணிச்சலும் இருந்த மனிதன் அந்த மனிதன். எல்லாருமே பெண் விடுதலையை பற்றி பேசினா அளந்து பேசுவாங்க. ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 2 அவுன்ஸுன்னு பேசுவாங்க. டீச்சராக போகலாம், நர்சிங் வேலைக்கு போகலாம், கொஞ்சம் படிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம், இப்படி தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் பெண் விடுதலைன்னு. எல்லாத்தையும் உடைச்சிட்டு உன்னோட கனவு என்னவோ அதுக்கு நீ போய் நில், அதுக்கு தடையா எது வந்தாலும் அது தூக்கி போறமா போடு, தூக்கி தூர எறி என்று சொன்ன மாமனிதன் தந்தை பெரியார் அவர்கள். இப்பொழுது இந்த அவர் சொன்ன அந்த கட்டமைப்பை இன்னைக்கு உள்வாங்கி அது தான் என்று ஒரு உருவகத்தை உருவாக்கி இருப்பது பிஜேபியும் நரேந்திர மோடி அவர்களும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது, நான் சொல்றது எல்லாமே சரி அப்படின்னு மேலே 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 உருவாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு போகும் பொழுது, பெண்கள் மற்றது எல்லாமே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய, அவங்க சொல்லக்கூடிய ஜாதிக்கு கீழே இருக்கக்கூடிய ஜாதிகள், பெண்கள், சாதாரண சாமானிய மனிதர்கள் எல்லாமே மட்டம் தட்டி கீழே இறக்கப்படுகிறார்கள். அதனால தான் ஒரு பெண்ணுக்கு இங்கே இந்த நாட்டிலே இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் கிட்டத்தட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது எத்தனையோ மடங்கு அதிகரித்திருக்கிறது. இன்னைக்கு 35 லட்சம் கேசஸ்க்கு மேலே ஃபைல் ஆயிருக்கு, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். 44 எம்பிஸ், பிஜேபி எம்பிஸ், பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை செய்தவர்கள் என்று அவங்க மேலே வழக்கு இருக்கு. அவங்க தான் இன்னைக்கு சிட்டிங் எம்பிஸ் பிஜேபியில். பிரிஜ்பூஷன் சிங்கை பற்றி, அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு அவர்களிடம் தவறாக நடந்து கொண்ட ஒரு எம்பி, அவரை எந்த கேள்வியும் கேட்கல, போராடிய பெண்கள் மீது தான் வன்முறை ஏவப்பட்டது. இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. பெண்கள் மீது ஒரு பாலியல் வன்முறை நடந்தால் இவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி, அவ என்ன உடை உடுத்தி இருந்தால், ஏன் கையில் செல்போன் வச்சிருந்தா, ஏன் வெளியில் போனா. இதைத்தான் பிஜேபி மறுபடியும் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. பெண்களை ரொம்ப படிக்க வைக்கக்கூடாதுன்னு அவர்களுடைய தலைவர்கள் சொல்கிறார்கள். குற்றம் அங்கே எந்த பெண் காயப்படுத்தப்படுகிறாளோ, யார் வன்முறைக்கு ஆளாகிறார்களோ அவர்கள் மீதுதான் குற்றம் சாட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலைத்தான் அவர்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் பெண்களுக்கு இந்த நாட்டிலே, இவர்கள் ஆட்சியிலே எந்த பாதுகாப்பும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் 2 இனக்குழுக்களுக்கு இடையே, ஒரு உதாரணம் சொன்னால், 2 இனக்குழுக்களுக்கு இடையே மணிப்பூரில் பிரச்சனை வெடிக்குது இல்லையா? அதுக்கு காரணம் பிஜேபியோடைய அரசியல். அவங்க மத ரீதியாக உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த அரசியல் தான் அந்த 2 இனக்குழுக்களுக்கு இடையே ஒரு பிரச்சனையை உருவாக்குது. அது மிகப்பெரிய தீயாக வெடித்து
ஒருத்தர் வீட்டை ஒருத்தர் கொளுத்துறதுக்கு, ஒருத்தரை ஒருத்தர் கொலை பண்ணுறதுக்கு, யாருமே தங்களுடைய வீடுகளில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எல்லாருமே போய் முகாம்களில் இருக்காங்க. எத்தனையோ பெண்கள் அங்கே அந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மிகப்பெரிய பிரச்சனை உருவான பிறகு. ஏன்னா அப்படிப்பட்ட கலவரங்களிலே மிக சுலபமாக பலியாவது பெண்களும் குழந்தைகளும் தான். அதனால அவங்கள தான் பழி வாங்குகிறோம் என்று அவர்கள் தான் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள். 2 பெண்கள் 1000 பேருக்கு மேல அந்த பெண்களை அந்த தெருவிலே கொடுமைப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இழுத்து வரப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழலிலே இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் அந்த நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்கவில்லை. பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலம் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்களையோ அந்த முகாம்களில் இருக்கக்கூடிய மக்களையோ அவர் சந்திக்கவில்லை. பிஜேபி ஆட்சி தொடரும் என்றால் நாடு முழுவதும் இதே நிலைதான் உருவாகும். சில பேர் நினைக்கலாம் சிறுபான்மையினர் தானே பாதிக்கப்பட போறாங்க, பெரும்பான்மையில் இருக்கும் இல்லையா, அதனால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. நிச்சயமாக இல்லை. இதே ஹிட்லரை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், முதல்ல அவங்க கிறிஸ்தவர்களுக்கு வந்தாங்க, அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு வந்தாங்க, அப்புறம் ஒன்றொன்னா கடைசியிலே என்னை தாக்க வந்தபோது, என்னை கைது செய்ய வந்தபோது கேட்பதற்கு என்னை சுற்றி யாருமே இல்லை என்று. அதுதான் முதல்ல சிறுபான்மையினராக இருக்கலாம், அடுத்து ஒடுக்கப்பட்ட சமூகங்கள், அடுத்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், மிக முக்கியமாக அது பெண்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துட முடியாது. எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வெளியில போயிட்டு வரக்கூடியவர்கள் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும். அந்த முகாம்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் என்னிடம் சொன்ன செய்தி, என்னோட மகன் அந்த கலவரத்தில் என்ன ஆனான்னு எனக்கு தெரியாது, இருக்கானா இல்லையான்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு முறை ஒரு இளைஞன் இந்த முகாமுக்குள்ள நடந்து வரும்பொழுது என் பிள்ளையான்னு ஓடி போய் பார்க்குறேன். ஆனா இல்லை, அவன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சாலாவது இதுக்கு ஒரு முடிவு கண்டு விடுவேன். அதை கூட யாரும் கேட்டு சொல்றதுக்கு வழி இல்லை என்று ஒரு தாய் ஒவ்வொரு நாளும் துடிக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே மணிப்பூரிலே இருந்து கொண்டிருக்கிறது 1 வருஷத்துக்கு மேல. அப்ப பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நிலை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தன்னுடைய மகன், மகள், கணவன், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளியே போய்விட்டு வரும் பொழுது வருவார்களா இல்லையா என்ற அந்த பதற்றத்தோடையே காத்திருக்க வேண்டும். நீங்கள் வெளியிலே போவதா இல்லையா என்று நடுங்கிக் கொண்டே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க போறீங்க, அது தெரியும் எனக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்களை அழைத்து வந்து, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும், இந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து வந்து இந்திய கூட்டணி அங்கே டெல்லியிலே வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு வாக்களிக்க வேண்டும். இந்த தொகுதியிலே நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களையெல்லாம் சந்தித்தது மற்றற்ற மகிழ்ச்சி. இத்தனை மகிழ்ச்சியான முகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா இதை விட பெரிய ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சியை, மகளிர் வெற்றி விழா நிகழ்ச்சியை நம்முடைய அமைச்சர் அவர்கள் நடத்துவார்கள். அப்ப இன்னும் நிறைய டான்ஸ் போட்டு இன்னும் மகிழ்ச்சியோடு அந்த கொண்டாட்டத்திலே ஈடுபடுவோம். நன்றி, வணக்கம்.